நோயாளியை பார்க்குறோம், கடுமையான வியாதியஸ்தர், அவருக்கு வந்த நோய் போல் யாருக்குமே இல்லாத மாதிரி ஒரு நோயாளி. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ரப்பே இந்த மாதிரி நோய்களிலிருந்து என்ன நீ பாதுகாத்த, அவருக்கு நீ ஷிஃபாவை கொடுக்கணும், என்ன நீ பாதுகாத்த. அன்னைக்கு கூட அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு நோயாளியை பற்றி, அல்லாஹ் பாதுகாக்கணும், படுக்கையில் இருக்கக்கூடிய நிலையில் புழு பூச்சிகள்லாம் உடம்புல இருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு படுக்கையாளியாக இருந்தாங்கன்னு சொல்லி. அப்படி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரப்பே என்னை நீ பாதுகாத்துட்டியே, எங்கள் தகப்பனை பாதுகாத்தியே, இவங்கள பாதுகாத்தியே, அவங்கள பாதுகாத்தியேன்னு தன் சொந்தத்தில் உள்ளவங்களை நினச்சி என்ன பண்ணுறான், அந்த நெகிழ்ச்சியோடு ஓடி வந்து சஜிதா பண்ணுறான். இந்த சஜிதாவுக்கு வந்து சஜிதத்து ஷுக்குர்னு சொல்லுவாங்க. மறதியில் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு வந்து சஜிதத்து சஹுன்னு சொல்லுவாங்க. தொழுகையில் வணக்க வழிபாடுகளில் ஏதாவது மறதி ஏற்பட்டால் அதில் செய்யக்கூடிய சஜிதாவுக்கு வந்து சஜிதத்து சஹு, மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சஜிதா இருக்குது, சஜிதத்து திலாவத், குர்ஆன்